ஸோ ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, இந்த பழைய கேஸ் ஃபைலெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்து அதுக்கான ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இதில் வந்து தொடங்கும் போது பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கான கன்க்ளூஷன் வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஒரு மாதிரி ஃப்ரீடமாக இருக்க போகிறாங்க இனிமே. யார் மேலேயாவது வந்து அந்த அன்பு வைக்கிறது, லவ்ல விழுறது, அவங்க பின்னாடியே சுற்றுறது, இப்படியான லவ் சார்ந்த எந்த விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் வந்து அவங்க யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண் நபர்கிட்ட கவனமாக இருக்கணும். அது 40+ 50+ இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரி இருக்கக்கூடிய ஆண் நபர்கிட்ட, அது அண்ணன் இல்லை அப்பா, என்னென்னா இவங்க என்ன பேசுகிறாங்க. தனுஷ் ராசி என்பர்கள், ஆடி மாதம் தனுஷ் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி சூப்பர் டூப்பர் விஷயம் நடக்க போதுமா? ஸோ ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான சூப்பர் டூப்பர் விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, இந்த பழைய கேஸ் ஃபைலெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்து அதுக்கான ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு பழைய நிறைவேறாத விஷயங்கள் என்ன இருக்குது, முடிக்கப்படாத விஷயங்கள் என்ன இருக்குது, அது வந்து மீண்டும் தொடங்கும். இந்த ஆடி மாதத்தில் வந்து தொடங்கும் போது பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கான கன்க்ளூஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்படியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடக்கும். அண்ட் வந்து ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் அகைன் அதை பண்ணுறேன், மறுபடியும் 0ல் வந்து நிற்குது, நான் அகைன் பண்ணுறேன் 0ல் வந்து நிற்குது, ஒரு லூப் ஹோல் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருக்குன்ற போது அப்படியாப்பட்ட மெயினான விஷயங்கள் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து நிற்கும். ஸோ இதுக்கு மேலே இது நடக்காது, இதுதான் வந்து முடிவு, இதனுடைய எண்டு இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அந்த ஃப்ரீடமை வந்து அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். ஃப்ரீடமாக சில விஷயங்கள்லேருந்து அவங்க கான்ஃபிடண்ட்டாக வெளியே வருவாங்க. அவங்க நினச்சி அவங்களே பெருமைப்பட்டுக்கக்கூடிய தருணங்களும் அவங்களுக்கு நடக்கும். ஓகே, ஒரு மாதிரி ஃப்ரீடமாக இருக்க போகிறாங்க இனிமே இந்த ஆடி மாதம் முழுவதுமே. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இந்த மந்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்? ஸோ தனுசு ராசி இந்த மாதத்தில் என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னும் போது, புதிய வாய்ப்புகளை வந்து அவங்க உருவாக்கலாம், இல்லை அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளலாம். இப்போது வெளியே இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் வருதுன்னா அதை தாராளமாக அதை செயல்முறைப்படுத்த பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அது செட் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகட்டும், டைம் எடுக்கிறேன் அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் இந்த ஆடி மாதம் அந்த டைம்லாம் கொடுக்க தேவையில்லை. என்ன வாய்ப்பு வருதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆக்ஷன்ஸை அவங்க வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அண்ட் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்தி கூட அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்களே வர வைக்கலாம். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து 2 விதம், வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய ஆக்ஷனாக இருக்கணும், அண்ட் வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆக்ஷன்ஸாக வந்து இருக்கணும். ஓகே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பாக தவறி போயிடும். வேறு யாருக்கும் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாலும் நோ யூஸ் இல்லையா? ஸோ மேம் சூப்பர். இந்த மாதத்தில் வந்து அவங்க யார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ தனுசு ராசி யார்கிட்ட அவங்க கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆண் நபர்கிட்ட கவனமாக இருக்கணும். அது ஒரு 40+ 50+ இருக்கக்கூடிய ஏஜ் கேட்டகரி இருக்கக்கூடிய ஆண் நபர்கிட்ட, அது அண்ணன் இல்லை அப்பா வழி உறவு, அந்த மாதிரி ஃபாதர் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆண் நபர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவங்கள எப்படி கவனிச்சுக்கிறாங்க, இல்லை அவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இருக்குது. ஓகே மேம், ஓகே. ஸோ இந்த மந்தில் வந்து தனுஷ் ராசி என்பர்கள் பண்ணக்கூடாத விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ தனுசு ராசி இந்த மாதத்தில் பண்ணக்கூடாத விஷயம் பார்க்கும்போது, யார் மேலேயாவது வந்து அந்த அன்பு வைக்கிறது, லவ்ல விழுறது, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்க பார்ட்னருக்காக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்க பின்னாடியே சுற்றுறது, இப்படியான லவ் சார்ந்த எந்த விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மேற்கொண்டு இன்னொன்று, அவங்களுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அங்கே ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். அதனால லவ் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணாமல், ஃபோக்கஸ் பண்ணாமல், கொஞ்சம் அந்த பக்கம் போகாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகே மேம், ஓகே. ஸோ இந்த மாதம் முழுவதுமே தனுஷ் ராசி என்பர்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கணும்னா என்ன எடுத்துக்கலாம்? ஸோ தனுசு ராசி என்ன மேனிஃபெஸ்டேஷன் எடுத்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண பார்க்கணும். இந்த மாதம் நான் வந்து வீடு மாற்றத்துக்கான பிளானிங்ஸ் போடுறேன், வேறு ஏதாவது வேலை மாற்றத்துக்கான பிளானிங்ஸ் போடுறேன், வேறு ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னுடைய
ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறேன், ரெகுலராக பண்ணக்கூடிய செயல்களில் ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி எப்பேற்பட்ட சேஞ்சஸ் ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலையோ இல்லை டெய்லி தினசரி அந்த வேலைகள்லையோ அந்த சேஞ்சஸை இந்த மாதம் அவங்க ஏற்படுத்துறது தான் அவங்களுக்கான பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். ட்ராவல் ஆஃபர்லாம் நிறைய வரும், தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அந்த பயணங்கள் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இன்னும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நம்ம. ஸோ தனுசு ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவையில்லாத பயம் வேண்டாம். அந்த பயம் என்ன ஆகும்னா ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும், கவலை கொடுக்கும். அந்த கவலை வந்து டிப்ரெஷனாக உருவாகும். அந்த டிப்ரெஷன்லேருந்து இவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப இப்பயும் அந்த மாதிரியான டஃப்பான சுச்சுவேஷன் மேற்கொள்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கு முதல் இதுவாக அந்த ஸ்டேஜாக இருக்க அந்த பயம்ன்றது வேண்டாம். எப்போவுமே எதுக்கும் பயப்படக்கூடாது. இன்னொரு மெசேஜ் என்ன வருதுன்னா, எக்ஸ்பெக்டிங் த வேர்ஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் மோசமான நிலையையும் எதிர்பாருங்க. அப்போ மோசமான நிலையை நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த பயம் நமக்குள்ளே இருக்காது. நம்ம எதிர்பார்த்தது தான் நடக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேராகவும் இருப்போம். அண்ட் அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வரணும். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்களோட தாட்ஸை வந்து ரீஃபோக்கஸ் பண்ணணும், ரீஅலைன் பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சூப்பர் மெசேஜாக கொடுத்துருக்குமா யூனிவர்ஸ் தனுஷ் ராசி என்பர்களுக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்மளுடைய செல்ஃபை வந்து அனாலிசிஸ் பண்ணி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ பயம் அப்படின்ற விஷயத்தை எதிர்கொண்டோம் அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தனுஷ் ராசி என்பர்களே, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்து முதல்ல கொல்லணும். ஸோ வந்து ஃபியர்லெஸ்ஸாக இருக்க போகிறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன விஷயம் இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குதோ அதை வந்து கமெண்டில் பின் பண்ணி சொல்லுங்கள்.